வணக்கம். வில்லும் சொல்லும் என்கிற ஒரு சிறந்த தலைப்பில் கம்பனுடைய தமிழை பற்றியும் கம்பன் சொன்ன ராமனின் பெருமைகளை பற்றியும் பேசக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. மகாகவி பாரதி நம்ம எல்லோருக்கும் தெரியும். நமக்கு வழிகாட்டி பாரதி தானே. இந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது என்று மார்த்தட்டுகிறான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு பாரதி சொல்லக்கூடிய சான்று இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்பது. வேறு என்ன சான்று வேண்டும்? தமிழ்நாட்டினுடைய பெருமையை சொல்லுவதற்கு இங்கு கம்பன் பிறந்தான் என்பதை தவிர வேறு என்ன சான்று வேண்டும் என்று கேட்கிறான் மகாகவி பாரதி. கவிஞர் கண்ணதாசனும் எழுதுகிறார், 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று கவிதையை தொடங்கி கம்பனுடைய பெருமையை, ராமனுடைய பெருமையை மிக அழகாக கண்ணதாசன் தன்னுடைய கவிதையிலே பதிவு செய்கிறார். ஒரு தனிப்பாடல் உண்டு. வில் கிடந்தது மிதிலை நகரில், கல் கிடந்தது கானகம் தன்னில், நெல் கிடந்தது சடையன் வீட்டில், சொல் கிடந்தது கம்பன் நெஞ்சில், உதித்தெழுந்தது ராமகதையரோ என்பது அந்த பாட்டு. என்ன பொருள்? மிதிலை மாநகரிலே ஒரு வில் கிடந்தது. இந்த வில்லை யார் எடுத்து வளைக்கிறார்களோ அவளுக்குத்தான் சீதை மணமுடிக்கப்படுவாள் என்ற எதிர்பார்ப்புடன் ஒரு வில் மிதிலை நகரிலே காத்து கிடந்தது. கல் கிடந்தது கானகந்தன்னில் என்றால் ஒரு சாபம் காரணமாக அகலிகை கல்லாகப்போ என்று தன்னுடைய கணவனாகிய முனிவனால் சபிக்கப்பட்டதனால் கல்லாகவே கிடக்கிறாள். சாப விமோச்சனம் என்ன? ராமபிரான் அங்கே நடந்து வருகிற போது ராமபிரானுடைய கால் துகள் பட்டு உயிர் பெற வேண்டும் என்பதுதான் விமோசனம் என்கிற காரணத்தினாலே கல் கிடக்கிறது. அங்கே வில் கிடக்கிறது, கானகத்திலே கல் கிடக்கிறது, நெல் கிடந்தது சடையன் வீட்டில் என்றால் கம்பன் ஒன்றும் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவன் இல்லை, வறுமைப்பட்டவன். ஆனால் சடையன் என்கிற ஒரு வள்ளல், திருவெண்ணைநல்லூரைச் சேர்ந்த வள்ளல் கம்பனை காப்பாற்றினான். அதனால்தான் இராமாயணத்தின் முழுக்க ஒரு 1000 பாட்டுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலுடைய பெருமையை கம்பன் பாடிக்கொண்டே இருக்கிறான். சடையப்ப வள்ளலுடைய ஆதரவு இல்லை என்றால் ராமனுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த காப்பியத்தை கம்பனால் படைத்திருக்க முடியுமா என்பது தெரியவில்லை. எனவே நெல் கிடந்தது சடையன் வீட்டில் 3 சொன்னோமா? வில் கிடந்தது மிதிலை நகரில், கல் கிடந்தது கானகந்தனில், நெல் கிடந்தது சடையன் வீட்டில், சொல் கிடந்தது கம்பன் நெஞ்சில். இது எல்லாத்தையும் தாண்டி கம்பன் மனசில் சொல் இருக்கணும் இல்லைங்க. அந்த சொல் கிடந்தது. இந்த 4ம் இருந்ததனால் ராமகதை வந்தது என்று எழுதினார்கள். வில்லினுடைய பெருமையும் கம்பனுடைய சொல்லின் பெருமையையும் சொற்களிலே விவரிக்க முடியுமா? நாமக்கல் கவிஞர் எழுதினார். கம்பன் எங்கே இருந்து இந்த காப்பியத்தை எடுத்தான்? ராமனுடைய பெருமையை, சீதையினுடைய பெருமையை, அறத்தினுடைய வலிமையை எங்கே இருந்து கம்பன் எடுத்தான்? வடமொழியிலே வான்மீக முனிவர் எழுதிய காப்பியம். இதை நாமக்கல் கவிஞர் ரொம்ப அழகாக எழுதி கொண்டு போகிறார். மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான். பெரிய தவமுனிவர் வான்மீகி. வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த காட்டில் வான்மீகி ஒன்று பார்க்குறார். என்ன பார்க்குறார்? ஒரு பலாப்பழத்தை பார்த்தாராம். நாமக்கல் கவிஞர் அருமையாக உதாரணத்தை சொல்கிறார். மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்ட பலவின் கனி. ஒரு பலாப்பழம் கிடைக்குதான் வான்மீக முனிவருக்கு. நல்லா பெருசாக இருக்கு, பருத்து நீண்டு. அந்த பலாப்பழத்தை கற்பனை பண்ணுங்க.
ஆனால் மேலெல்லாம் முள்ளு அப்படியே இருக்குது, பிசின் படிந்து இருக்குது. பலாப்பழத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், அது அறுக்கப்படாமல் பலாப்பழமாக பார்த்தவர்கள். பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்ட பலவின் கனி உலகுக்கு ஈந்தான். வான்மீகி முனிவர் அப்படி பலாப்பழத்தை எடுத்து கொடுத்துட்டார். இந்த பலாப்பழத்தை என்ன பண்ணுறது? நாமக்கல்லார் எழுதுகிறார், மேல் படிந்த பிசினகற்றி, யாருங்க? கம்பன். அந்த வான்மீகி கொடுத்த பலாப்பழத்தை கையில் வாங்கி மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி, அந்த தோலை, பலாப்பழத்தோலை வெட்டுறது பக்குவம் தெரிஞ்சவங்க செய்தால் தான் சரியாக வரும், இல்லைன்னா சுளையே வீணாக போயிடும். மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளை எடுத்து தேனும் வார்த்து, அந்த பலாப்பழத்தை தேனில் அப்படி போட்டானா கம்பன். நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ்த்தாயார் நோற்ற மைந்தன் அப்படின்னு எழுதினார் நாமக்கல் கவிஞர். அப்போ வான்மீகி ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த பலாப்பழத்தை அவ்வளவு நல்லாக எளிதாக, அது என்ன காரணம் அப்படி சொல்கிறார்? மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளை எடுத்து தேனும் வார்த்தை என்றால், வான்மீகம் சொன்னதுதான் கதை. அந்த ராமகாதையைத்தான் கம்பன் கையிலே எடுக்கிறார். ஆனால் அப்படியே தரவில்லை. நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்றாற்போல் வான்மீகத்திலே சில மாற்றங்கள் செய்து, எந்த விதத்திலும் ராமனுடைய பெருமை குறைந்து விடாதவாறு இன்னும் மெருகேற்றி ராமனுடைய கதாபாத்திரம், சீதையினுடைய கதாபாத்திரம், எதிர்நிலை பாத்திரங்களுடைய பெருமை என்று அனைத்தையும் செழுமைப்படுத்தி கொடுத்தான் கம்பன். இது நாமக்கல்லார் சொல்லுகிறார். கம்பனுடைய காப்பிய சிறப்பு நீங்கள் அவனுடைய கடவுள் வாழ்த்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருங்க. ஏறத்தாழ கொஞ்சம் கம்பனில் ஆர்வம் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த பாட்டு தெரியும். ஆனால் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நுணுக்கம், அழகு சாதாரணமானதில்லை. கடவுள் வாழ்த்து ஒரு மரபு இல்லையா? எல்லாரும் கடவுள் ஒரு கவிதை படித்தா கடவுள் வாழ்த்து படிப்பார்கள், அது சாதாரணம். கம்பன் எழுதுகிறான், உலகம் யாவையும் என்று பாடலை தொடங்குகிறான். உலகம் யாவையும், யாவையும்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும், நீங்கள் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறாவது அறிவில் தொடங்கி எந்த தாவர நிலையிலே இருந்து மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. உலகம் யாவையும் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி. இந்த யாவையும்ன்றது இப்போ மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகம் மட்டுமல்ல, பிரபஞ்சம்னு சொல்கிறார்களே, பால்வீதின்னு சொல்கிறார்களே, அப்படி இந்த அண்டம் முழுவதையும், உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், இந்த உலகத்தை அல்லது இந்த அண்டத்தை, பிரபஞ்சத்தை உருவாக்கி தாம் உள ஆக்கலும், உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், நிலை பெறுத்தலும், காப்பாற்றுதல், வாழ வைத்தல், பாதுகாத்திருத்தல், நிலை பெறுத்தலும், நீக்கலும். உலக உயிர்கள் இறக்கின்றன, பிறக்கின்றன, இறக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த அழித்தல், இப்போ நம்மளை பொதுவாக என்ன கேட்டால் எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவாங்க? படைப்பு கடவுள் என்றால் பிரம்மன், காக்கும் கடவுள் என்றால் திருமால், அழிக்கும் கடவுள் சிவபெருமான். இதானுங்களா? இதான் நியாயமாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். கம்பன் என்ன சொல்கிறான் பாருங்க, உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், நிலை பெறுத்தலும், நீக்கலும், நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார், இதையெல்லாம் ஒருவர் செய்கிறார் என்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? முப்பெரும் தெய்வமாக நினைக்கக்கூடிய பிரம்மா, திருமால், சிவபெருமான், இவர்களுக்கெல்லாம் மூல முதலாக எது இருக்கிறதோ அப்படி உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், நிலைபெறுத்தலும், நீக்கலும், நீங்களா அழகிலா விளையாட்டு. அது அந்த மூல பொருளுக்கு இது அழகிலா விளையாட்டு என்றால்
நீங்கள் விளையாட்டை யாராவது கஷ்டப்பட்டு செய்வாங்களா? விளையாட்டு பிரியர்களுக்கு அது ஒரு நேசம், அது இயல்பானது, சாதாரணமானது. இந்த மூலப்பொருளுக்கு இந்த உலகத்தை உருவாக்கியதும் சரி, பாதுகாப்பதும் சரி, அழிப்பதும் சரி ரொம்ப விளையாட்டாக செய்கிறான். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். எவர் தலைவர்? நம்ம பொதுவாக தலைவர்னா என்ன நினைக்கிறோம்னா, ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்கிறவங்க தலைவர். ஒன்று வச்சுக்கோங்க, தலைமை பதவி வேற, தலைவர் என்பவர் வேற. தலைவர் அப்படின்னு சொல்கிறது பண்பு. தேர்தலில் நின்று இல்லை எலெக்ஷனில் இல்லை அவங்களே நாமினேட் பண்ணி தலைவராக கொடுக்கறது பதவி. இங்கே ஏன் அவர் தலைவர்னு சொன்னான் கம்பன்? இந்த உலகத்தினுடைய மூல பரம்பொருளை தலைவர் என்றால், இந்த உலகத்தை இல்லை இந்த அண்ட பிரபஞ்சத்தை இப்படி உருவாக்குவது என்பது எளிதான செயலா? காப்பாற்றுவது எளிதான செயலா? அழிப்பது எளிதான செயலா? உங்களாலும் என்னாலும் முடியுமா? அதை நம்மால் கற்பனை பண்ண முடியுமா? அப்போது உங்களாலும் என்னாலும் அல்லது நம்மால் செய்ய முடியாதவற்றை அவர் செய்கிறாரோ அவர் தலைவர். அப்படி அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று அந்த கவிதையை முடிக்கிறான் கம்பன். இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய மூல பரம்பொருள் எதுவோ அதுதான் நான் வணங்கக்கூடிய தலைவர், அவருக்கு நாங்கள் சரண் என்று தன்னுடைய மிகப்பெரிய காப்பியத்தை கம்பன் எழுதத் தொடங்குகிறான். இந்த இறைவனை எப்படி வணங்குவீர்கள்? ஒரே வரியில் நீங்கள் ஒரு திருக்குறள் உங்களுக்கு மிக கண்டிப்பாக தெரிந்திருக்கும். என்ன என்றால், வள்ளுவன் எழுதுகிறான், பற்றுக, பிடிச்சுக்கோ. எதை? பற்றற்றான் பற்றினை பற்றுக. பற்றே இல்லாத ஒருவன் இருக்கிறான், அவனை பற்றிக்கொள். பற்றே இல்லாதவன் யார்? இறைவன். எந்த பற்றும் இல்லாதவன், அவனை பற்றுக்கொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை. வள்ளுவன் அதோடு முடியல, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்று இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுறது, கோவப்படுறது, எனக்கு வேணும்னு நினைக்கிறது, இந்த அகங்காரம் மமகாரம் என்றெல்லாம் பேசுவாங்க பாருங்கள். என்னுடையது என்று நினைப்பு, நான் என்கிற நினைப்பு, இந்த பற்று, இதெல்லாம் போகணுமா? இது எதுவுமே இல்லாத ஒருத்தர் இருக்கிறான், அவனை போய் பிடிச்சிக்கோ. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குதுன்னு வைங்க, இந்த பலவீனத்தை நீக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நான் ஒருத்தரை போய் பார்க்க போகிறேன். எப்பேற்பட்டவரை போய் பார்ப்பேன்? அந்த பலவீனம் கொஞ்சம் இல்லாத ஆள்கிட்ட தானுங்களே போய் நான் பார்க்க முடியும். ஒருத்தர் கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிட்டார்னு வைங்க, புகைப்பிடிக்கிற பழக்கமோ மது இருந்த ஏதோ ஒன்று கெட்ட பழக்கம், இதை நீக்கணும்னு நினைக்கிறார். எப்படி நீக்குவார்? இந்த பழக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் வாழக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்தால் தானே அது போகும். அந்த பலவீனம் இருக்கிறவர்கிட்டயே போய் சேர்ந்தால் அது போகுமா? போகாது. வள்ளுவன் என்ன சொல்கிறான்? பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதே சொற்களை எடுத்து கம்பன் ரொம்ப அழகாக அடுத்த பாடலை வைத்தான். பாதமல்லது பற்றிலர் பற்றிலாதார். எந்த பற்றும் இல்லாதவர்கள் இறைவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறார்கள். கடவுள் வாழ்த்தை முடித்த கம்பன் அவையடக்கத்துக்கு வருகிறான். அவையடக்கம் ரொம்ப சிறப்பு. ஏன்னா மிகப்பெரிய காப்பியம், ராமகாதை, வான்மீகி என்கிற மிகப்பெரிய புலவர் எழுதியது. அதை எழுதி ராமனுடைய பெருமையை, சீதையினுடைய பெருமையை, அறத்தினுடைய வலிமையை, விழுமிய செய்திகளை சொல்லப்போகிறோமே, இது என்னால் முடியுமா என்கிற அச்சம் கம்பனுக்கு வருகிறது. அவன் சொல்லுகிறான், நான் ஒரு கதை சொல்லப் போகிறேன். என்ன கதை? காசியில் கொற்றத்து ராம கதை. காசியில் என்றால் குற்றமே இல்லாத ராமன்.
ராமன்கிட்ட எந்த குறையும் ஒருத்தர் சொல்ல முடியாது வாழ்க்கை. அதை நான் சொல்ல போகிறேன். ஏன் சொல்ல போகிறேன் தெரியுமா? ஆசை பற்றி அறையலுற்றேன். எனக்கு ஒரு ஆசை, வான்மீகி வடமொழியில் கொடுத்ததை நம்ம தமிழில் நல்ல கவிதைகளில் நம்ம மக்கள் படிக்கிற மாதிரி ராமனுடைய பெருமையை, சீதையினுடைய பெருமையை, உயர்ந்த கருத்துக்களை, அறத்தினுடைய வெற்றியெல்லாம் சொல்லணும்னு ஆசை பற்றி அறையலுற்றேன். மற்ற காசில் கொற்றத்து ராம கதை. அதுக்கு அவன் ஒரு உதாரணம் சொன்னான் பாருங்க. அதுதான் எனக்கு ஏன் தெரியுமா பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் சொன்னான். பூனை எதையாவது திருடி திருடணுன்னா அவ்வளோ மெதுவாக வரும். நீங்கள் பூனை வளர்க்குறவங்களா இருந்தால் இல்லை பார்த்துருப்பீங்க. அதுவும் பாலை திருடி குடிக்கும்னு சொல்லுவாங்க பூனை. ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அப்படி உடனே ஓடலாமான்னு பார்க்கும் பூனை. கம்பன் ஒரு உதாரணம் சொல்கிறான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று. ஒரு கடல், என்ன கடல்? பால் கடல். பால் கடல்னா திருமால் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பார்க்கடலில் சொல்லலை கம்பனிங்க. நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்க. பாலே கடல். இந்த உப்பு தண்ணியாக நம்ம பார்க்குறோமே, கண்ணுக்கு எட்டின தூரம் வரையில் உப்பு தண்ணி, அந்த மாதிரி கண்ணுக்கு எட்டின தூரம் வரையில் பால், மில்க், பசும் பால், அதுவே கடல். ஒரு பூனை அதை பார்த்துருச்சான். போய் அப்படி கரைக்கிட்ட போய் நிற்கிது. நீங்கள் ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? ஆற்று நிறைய வெள்ளம் போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. சில தான் நம்முடைய பூனை எப்படிங்க பாலை குடிக்கும்? நக்கி தான் குடிக்க முடியும். பால் கடல் கிடக்கு. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன். மற்ற காசில் கொற்றத்து ராமகதை. என்ன உதாரணம் சொன்னால் பாருங்கள். ஒரு பூனை கண்ணுக்கெட்டின தூரம் வரையில் பாலார்க்கு கடல் கரையில் நின்றுட்டு இதை நக்கியே நான் குடிச்சிடறேன் பார் அப்படின்னு ஒரு பூனை போய் நின்னா அது எவ்வளோ முட்டாத்தனமோ, அது மாதிரியான முட்டாத்தனம்தான் நான் ராமகதையை, அதுவும் வான்மீக முனிவர் சொன்ன ராமகதையை சொல்லுவது அப்படின்றது அது மாதிரி தான். ஆனால் எனக்கு ஆசை பற்றி அறையலுற்றேன். மற்ற காசில் கொற்றத்து ராமகதை. அடுத்து ஒரு அடக்கம் சொல்கிறேன். அவையடக்கத்திலே எழுதுகிறான். இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இந்த கதையை கவிதையாக எழுதுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்முடைய முன்னோர்கள் வடநூலில் கொடுத்த கவிதைகள் சாதாரணமான கவிதைகள் அல்ல. யார்? கம்பன் சொல்கிறான். தெய்வமாக்கவி. அந்த சொல்ல வச்சு தான் தெய்வமாக்கவி கம்பன் என்றே கூட சொல்லுவார்கள். வடமொழியிலே கொடுத்த அந்த கவிதையெல்லாம் தெய்வமாக்கவி. அதை தமிழில் சொல்லணும்னு ஆசை. அதனால தான் எனக்கு நல்லா தெரியும் 2 தப்பு நடக்கும். இந்த உலகம் என்னை பார்த்து காரி துப்போம். ஏண்டா கம்பா, உனக்கு இது வேலையாடா? ராமன் பெருமையை நீ தமிழில் சொல்ல முடியுமா அப்படின்னு உலகம் என்னை இகழும். அப்புறம் எனக்கு கெட்ட பேர் சேர்ந்துடும். பண்ணக்கூடாத வேலையை பண்ணிட்டான். கம்பன் எழுதுகிறான். வையகம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும். உலகெல்லாம் என்னை திட்டப்போது, இகழப்போது, ரொம்ப கெட்ட பேர் சேரப்போகுது. அப்படி இருந்தாலும் கூட பொய்யில் கேள்வி புலமையினோருடைய தெய்வமாக்கவி பெருமையை சொல்லுவதற்காகத்தான் இந்த ராமனை பற்றி பேசக்கூடிய கதையை வடமொழியிலே இருந்து நான் எடுத்து பேசுகிறேன்னு சொன்ன கம்பன் அடுத்து ஒரு உதாரணம் சொன்னால், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசுணம்னு ஒரு பறவை இருந்துதான். அசுணம், அதை பறவைன்னு சொல்லுவாங்க, விலங்குன்னு சில பேர் சொல்கிறது. இந்த அசுண பறவைக்கு ஒரு இயல்பு. என்ன இயல்புன்னா, நல்ல இசை கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அருமையான இசை அப்படி காதில் விழுதுன்னா தன்னை மயங்கி அப்படியே கேட்டுட்டு. இது அநேகமாக கற்பனை பறவைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கம்பனே இந்த அசுணம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் சொல்ல பேரை. அருமையான இசை, மெல்லிய இசை வருதுன்னா கேட்டுட்டு அப்படியே இருக்குமா. திடீர்னு ஒரு சத்தம் இடின்னு கேட்குதுன்னு வைங்களேன், அருமையான சத்தம் கேட்டால் அந்த அதிர்ச்சியில் அசுணப்பறவை அப்படியே அதிர்ச்சியாகி
செத்தே கூட போயிடுமா. இப்படி ஒரு பறவையை சொல்கிறாங்க. அசுணம்னு ஒன்று இருந்தது. எளிமையான இசைனா ரசித்து கேட்கும். அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு சத்தம் வந்தால் உயிரே வாழாது. அதை அசுணப்பறவையை எடுத்து கம்பன் சொல்கிறான். எவ்வளோ நல்ல புலவர்கள் இங்கே இருக்கிறாங்க, சிறந்த கவிஞர்கள், நல்ல கருத்துக்களை அழகான கவிதையிலே தமிழிலே தரக்கூடிய எத்தனையோ புலவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய கவிதையெல்லாம் கேட்டு கேட்டு பழகின காது உங்கள் காது. இப்போ நான் கவிதைன்னு ஒன்று எழுதுகிறேன். இது எப்படி இருக்குன்னா, நரையெடுத்த அசுணத்தின் காதில் பறையடித்தது போலுமால். அசுணப்பறவை நல்ல இசை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும்போது திடீர்னு பறையடிக்கிற பறைமேளம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மேளம் ஒரே சவுண்டு வரும் நிறைய. அப்படி அடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் என்னுடைய கவிதை இருக்கும். எவ்வளவு அடக்கம் பாருங்கள். அதுதான் இப்போது கம்பனுடைய காப்பியம் ராமகாதையினுடைய பெருமையை சொல்வதற்குத்தான் தொடங்கியது. கம்பனுடைய சிறப்பு அதில் என்ன, வாழ்க்கைக்கு தேவையான விழுமியங்கள். வள்ளுவனுடைய குரல் ஒன்று நீங்கள் நினச்சி பார்க்கலாம். வள்ளுவன் எழுதுகிறான், சில பேர் இருக்கிறார்கள்ப்பா, ஓதி உணர்ந்தும். ஓதி உணர்ந்தும். ஓதுதல்னா என்னங்க? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஞாபகம் வருதா? ஓதுதல் என்றால் படித்தல். அப்போ சில பேர் படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஓதி உணர்ந்தும். வெறும் ஓதுறது மட்டும் இல்லை, படிக்கிறது மட்டும் இல்லை, அதை உணர்ந்து கொள்கிறார்கள். ஓதி உணர்ந்தும். அதோடு நிற்கிறல, பிறர்க்கு உரைத்தும். மேடையில் ஏறினா ஆற்றொழுக்க மணிக்கணக்கில் பேசுகிறது தான் அறிவுரை. ஜனங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நாட்டுக்கு நல்லது சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது சொல்கிறேன், அறிவுரைகள். 3 சொல்லியிருக்கானா வள்ளுவன்? ஓதி, படித்து, உணர்ந்து, புரிந்து கொண்டு, பிறர்க்கு உரைத்து. இவ்வளோ இருந்தும் தான் அடங்கா பேதை. அவன் வாழ்க்கையில் மட்டும் பணிவு அடக்கம்ன்றது கிடையாது. இப்படிப்பட்டவன் முட்டாள்களில் சிறந்த முட்டாள்னு எழுதுகிறான் வள்ளுவன். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். அந்த அளவுக்கு அடக்கத்தினுடைய பெருமையை வள்ளுவன் பேசுகிறான். ஏன் தெரியுமா? யாராவது ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன, நான் ரொம்ப அடக்கமானவங்க அப்படின்னு சொன்னாலே அது இல்லாமல் போய். அதான் பெரியவங்க சொன்னாங்க, என்னிடம் இருக்கிறது என்று ஒருவன் சொல்லும்போதே இல்லாமல் போகிற ஒன்று அடக்கம். என்கிட்ட வாட்ச் இருக்குது நான் சொல்லலாம், அது இருக்கும். பேனா இருக்குது நான் சொல்லலாம், சட்டை போட்டிருக்கு சொல்லலாம். நான் ரொம்ப அடக்கமானவங்கன்னு சொன்னால் போச்சு அடக்கம். அப்போ அடக்கம் என்பது உள் உணர்ச்சி, அது இருக்கணும். இதை கம்பன் ராமனை பற்றி பேசத் தொடங்கக்கூடிய காப்பியத்தில் அப்படியே வைத்து கொண்டு போகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? முத்தமிழ்த்துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞர்கள். முத்தமிழ் 8ஆம் நூற்றாண்டுங்க கம்பன். முத்தமிழ்னு அப்போதே எடுக்கிறான் கவிதையை. முத்தமிழ் என்றால் 3 தமிழ்: இயல், இசை, நாடகம். முத்தமிழாக 8ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் பரிணமித்து வளர்ந்திருக்கிறது என்பதற்கான பதிவு இது. முத்தமிழ்த்துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவேன். எவ்வளோ பெரிய கவிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, 3 தமிழிலும் புலமை உடையவர்கள் இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுக்கு அடக்கம், எதுக்கு பயம்? மறுபடியும் வடமொழியிலே இருக்கக்கூடிய வான்மீகம் சொன்ன ராமகாதையை நான் போய் சொல்கிறேனேன்ட்டு அடக்கமாக பேசுகிறான். 3 பேர் சொல்கிறத மட்டும் பெருசாக எடுத்துக்கக்கூடாதுங்க. யார் சொல்கிறா? கம்பன் சொல்கிறான். பித்தர் சொன்னவும். பைத்தியக்காரன் பேசுனா யாராவது அதை பெருசாக எடுத்துக்குவாங்களா? பித்தர் சொன்னவும், பேதையர் சொன்னவும். முட்டாள்னு தெரியும், அவன் சொல்லுவான். அதை யாராவது பெருசாக இருப்பாங்க, உளறான்டா சொல்லிட்டு போமா இல்லையா, முட்டா பைய ஏதோ உளறான். பித்தர் சொன்னவும், பேதையர் சொன்னவும், பக்தர் சொன்னவும். பக்தர்
பக்தி முத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்மூடி இறைவனுக்குள்ளே போயிட்டா என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாது தான். நீங்கள் அபிராமி பட்டரை நினச்சி பாருங்கள், அரசனையே பார்த்து வரும்போடான்னு சொன்ன மனிதன் பக்தி காரணமாக. அப்போது பித்தர் சொன்னவும் பேதை சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ, அவங்களெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி நான் சொல்கிறத பெருசாக எடுத்துக்காதீங்க. அதில் இன்னொரு அழகு என்னன்னாங்க, 3 சொல்கிறான்னா கம்பன், பித்தர். ஆமாம், இந்த ராம காதையில் எனக்கு பித்து. அந்த கதையை கேட்க 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 இது தமிழில் சொல்லணுன்ற மாதிரி பித்து பிடிச்சி போன மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் பேதை, நான் இயல்பிலேயே பேதை தான், முட்டாள், அறிவில்லாதவன். பக்தர், ராமன் மேலே இருக்கக்கூடிய பக்தி. பித்தர் சொன்னவும் பேதை சொன்னவும் பக்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ. அதனால் நான் சொல்கிறதுல தப்பு இருந்தால் தயவுசெய்து பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு அடுத்து கம்பனுக்கு இந்த அவையடக்கத்தை சொல்லியே முடிக்க முடியல. அவன் சொல்கிறான், இன்னொரு உதாரணம் சொல்கிறான். இப்போ பிஆர்க்குன்னு ஒரு படிப்பு இருக்குது இல்லையா, கேள்விப்பட்டிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட். அதை தவிர நீங்கள் சாதாரண சிவில் இன்ஜினியர்ஸ் கூட வச்சுக்கோங்க. அவங்க ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுன்னா ப்ளூ பிரிண்ட் மிக அழகாக, இப்போல்லாம் வாஸ்து வேறு பார்க்குறாங்க பாருங்கள், முழுக்க போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க சிவில் இன்ஜினியர்ஸ். பிஆர்க்கு இன்னும் ஆர்கிடெக்டாக வெளியே இருந்து பார்த்தாலே கம்பீரமாக தெரியும் கட்டடம். அவ்வளோ சிறந்த ஆர்கிடெக்ட் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை. அந்த குழந்தை தரையில் சும்மா அந்த எழுதுகோல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அப்படி கீறுது தரையில். அப்படி கீறிட்டு, அப்பா நான் வீடு வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னு வைங்க. யார் சொல்கிறாங்க? நான் சொல்ல, இதெல்லாம் கம்பன் சொல்கிறான். அப்படி தரையில் அப்படி கீறுது, ஒரு சாக் பீஸ் மாதிரி எடுத்து கீறி, அப்பா பாருங்கள் வீடு வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்பா என்ன சொல்லுவான்? நான் ஒரு பிஆருக்கு என்கிட்டே வரைஞ்சி காட்டுறியா நீ? வீடுனா இப்படியா இருக்கும்? கிறுக்குத்தனமாக கிறுக்கிட்டு வீடுன்ற இப்படி சொல்லுவானா? இல்லை பையன் வரைஞ்சோன்னே சூப்பர்ப்பா, அருமை அருமை, என்ன அழகாக வரைகிற, ரொம்ப அழகு அப்படி சொல்லுவானா? இது கேள்வி. நமக்கே விடை தெரியும் இல்லையா? குழந்தை வீட்டில் அப்படி வரைஞ்சிட்டா நல்லா வரைகிறியான்னு சொல்ல தவிர, இதே ஆர்கிடெக்ட் அந்த வாஸ்து சரியில்லாமல் கட்டியிருக்கிற, பாத்ரூம் தப்பாக வச்சுருக்கேன், நான் குழந்தைகிட்ட போய் சொல்லுவேன். கம்பன் எழுதுகிறான், அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீறிட தச்சரும் காய்வரோ. ஒரு பெரிய கட்டடக்கலை நிபுணர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை வரைஞ்சி முடிச்சுதுன்னா அதை போய் யாராவது தப்பாக சொல்லுவாங்களாப்பா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஏன் தெரியுமா ராமனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த பாயிரத்தை கம்பன் முடிக்கிறான். ராமன் சாதாரணமான ஆள் இல்லைப்பா. நடையில் நின்று உயர் நாயகன். கம்பனில் ராமனை பற்றி சொல்லக்கூடிய வரியில் முத்திரை பதித்த வரி இது. நடையில் நின்று உயர் நாயகன். ஒவ்வொரு சொல்ல ரசித்து பாருங்க. பிறப்பால் வந்த பெருமையை ராமன் எடுத்துகிட்டு ஓடலை. ராஜாவுக்கு மகனாக பிறந்தான் அதனால் ராமனுக்கு பெருமை, அப்படியா? நடையில் நின்று வாழ்கிறது அப்படி வாழணும். நீங்கள் பின்னால் நம்ம கதையை பார்க்க போகிறோம். கதையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ராமன் ஆட்சிக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. தேரில் ராமன் போகும்போது 2 பக்கமும் கூடின்னு கைதட்டுறாங்க மகிழ்ச்சியாக ஜனங்க. எங்கள் வாழ்நாள்லாம் நீ வாழ்ப்பா அப்படின்றாங்க ராமனை பார்த்து. ராமனுக்கு ஆட்சி இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாரும் அழுது புரண்டு காட்டுக்கு போகும்போது உன்னை விடமாட்டோன்னு பின்னாலேயே வராங்க. ஏன்? ஆட்சி போயிடுச்சு, இப்போ ராஜா கிடையாது, 14 வருஷம் காட்டில் கிடக்கணும். ஆனால் எல்லா ஜனங்களும் ஏன் கூட போகுது? நடையில் நின்று உயர் நாயகன். உண்மையான நேசிப்பு மக்கள் மத்தியில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தவர். அந்த காப்பியத்தை நான் பேசப்போகிறேன். இது ஒன்று. அந்த பாடலில் அடுத்த வரியிலே கம்பன் வைக்கிறான், நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேற்று சடையன் வெண்ணெய் நல்லூர்வையின் தந்ததே. இதை எங்கிருந்து தெரியுமா எழுதுகிறேன்? திருவெண்ணெய்நல்லூர் சடையன் ஊரிலே இருந்து எழுதுகிறேன். முதலாக காப்பியத்தில் தன்னை காப்பாற்றிய சடையப்ப வள்ளலை கம்பன் சொல்லக்கூடிய இடம் இது.
திருவெண்ணைநல்லூர்னால் இப்போ இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூர் இல்லைன்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு திருவெண்ணைநல்லூர், பழைய பேர் அது, பழைய திருவெண்ணைநல்லூர் அங்கே தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த சடையப்ப வள்ளலை பற்றி அதில் ஒரு குறிப்பு உண்டுங்க. 100 பாட்டுக்கு ஒரு முறை கம்பராமாயணத்திலே சடையப்ப வள்ளல் பேரை வைத்து கம்பன் முதல்ல எழுதினானா. அப்புறம் அதை அரங்கேற்றப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, என்னப்பா இது இறைவனை பற்றி பேசக்கூடிய காப்பியத்தில் தனி மனுஷனை பற்றி 100 பாட்டுக்கு ஒரு தடவை சடையப்பன் சடையப்பன்னு வருது, அப்படி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்த்தப்ப கம்பன் சரி சடையப்ப வள்ளல் 100ல் ஒருவர் அல்ல 1000ல் ஒருவர் அப்படின்னு மாற்றினதாக கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வள்ளலாக வாழ்ந்தாராம் சடையப்பர். கம்பனுடைய தனிப்பாடல்கள் சிலது உண்டு, நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு தனிப்பாட்டில் கம்பன் எழுதுகிறான் சடையப்ப வள்ளலை பற்றி, மோட்டெருமை வாவி புக. மோட்டெருமைனா நல்லா மோட்டா அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. நல்லா மோட்டாவாக இருக்குன்னுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேச்சு வழக்கில் குண்டாக இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. கம்பன் அந்த சொல்ல பயன்படுத்தினா மோட்டெருமை, குண்டான எருமை, பெருசாக எருமை. வாவி புகை, குளத்துக்குள்ளே இறங்கிருச்சு. எருமை குளத்துக்குள்ளே இறங்கிருக்கு. குளத்தில் வரால் மீன் இருக்கு. இந்த வரால் மீன் என்ன பண்ணுதான், அந்த எருமையினுடைய பால் மடி இருக்கு பாருங்க, அதை போய் கொத்துது. அது என்னவோ நினச்சிட்டு கொத்துது. மோட்டெருமை வாவி புக முட்டு வரால், வரால் மீன் முட்டுது. எருமை மாட்டுக்கு என்ன நினச்சிதான், இந்த வரால் மடியை அப்படி 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 சுற்றி சுற்றி கச்ச கச்ச கச்சன்னு பிடிச்ச உடனே கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்துருச்சான். கன்றுள்ளி கனைப்ப. கற்பனை பாருங்கள், கம்பனோட கற்பனை தான். மோட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றென்று தாய்ப்பசு நினச்சிட்டு என்னப்பா வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணெய். அடடே கண்ணுக்குட்டி தனியாக இருக்குதுன்னு அந்த எருமை வாவிலிருந்து இந்த குளத்திலேருந்து வெளியே போதான் பிள்ளை பாசத்திலே கன்றை நினைத்து தாய் பாசத்திலே தானா பால் சொரியுதான். அதுதான் திருவெண்ணைநல்லூர். கம்பன் சொல்கிறான், நாட்டில் அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்ற சொல்லும் உடையான் சரராமன் ஊர். சரராமன்னா சடையப்பனுக்கு இன்னொரு பேர். அந்த சடையப்பனுடைய உதவியில், அந்த சடையப்பனுடைய திருவெண்ணைநல்லூரிலே நான் ராமனை பற்றி, நடையில் நின்றுயர் ராமனை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு ஆற்றுப்படலத்தை தொடங்குகிறான் கம்பன். சரையு நதி, நான் ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். கோசல நாடு, அயோத்தி நகரம், கோசல நாட்டிலே இருக்கக்கூடிய சரையு நதி. இந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்னு ஆற்றுப்படலத்தை சொல்லி தொடங்குகிறான் கம்பன். மக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு என்ன அருமையான பாட்டு. கம்பனில் எழுத்தெண்ணி படிக்க வேண்டிய பாடல்கள் சிலது உண்டு. அப்படிப்பட்ட பாடல் ஆசு அலம்புரி ஐம்பொறி. ஆசலம்புரி ஐம்பொறின்னு மொத்தமாக சொல்லுவோன்னு வைங்களேன். ஆசு குற்றம், அலம் துயரம். ஆசு அலம் புரி குற்றத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமான ஐம்புலன்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். ஐம்புலன்கள்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்களே, காது, கண், மூக்கு, வாய், மெய், ஐம்புலன்கள். ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும். வாளின்னா பள்ளிக்கு போடுவோம் பாருங்க, பெரிய அலின்னு சொல்லுவாங்க, அந்த வாளி. சின்ன அலி வாளின்னு போட்டால் சுக்ரீவனுடைய அண்ணன்னு பொருள் போயிடும். இந்த வாளிக்கு சாதாரண பேச்சு வழக்கத்தில் தண்ணி பிடிக்கிற வாளின்னு சொல்லுவோம். தமிழில், தூய தமிழில் வாளின்னா அம்புன்னு பொருள். வில்லிலிருந்து கிளம்புற அம்பு எப்படி குறிதவராமல் அடிக்குமோ அப்படி இந்த 5 பொறிகளும் மனுஷன் ஏமாந்தான்னா துன்பமும் துயரமும் குற்றத்தை செய்கிறதுக்கான காரணத்தை அவன் மேலே அடிச்சிருமா. பாட்டை சொல்லட்டுங்களா? ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும். அடுத்த வரி, காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும். சுருக்கமாக சொன்னால் பெண்களுடைய கண்களும் நெறியின் புறம் செயலா, தப்பு செய்யாத நாடு. அந்த நாட்டில் வாழக்கூடிய மனிதர்களுடைய 5 பொறி தவறு செய்வதில்லை. பெண்களுடைய கண்களும் தவறு செய்வதில்லை. இது என்னங்க இது? 5 பொறியில் ஒன்று தானே கண்ணு. அப்புறம் என்ன? காசலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செயலா.
நீங்கள் பொதுவாக அதுக்கு விளக்கம் என்னெல்லாம் எழுதுனாங்க பெரியவங்கன்னா, ஒரு ஆடவனுடைய கண்ணை பார்த்து அப்படியே மயங்கினேன்னு யாராவது பொண்ணு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இல்லை. ஆனால் அவள் கண்ணை பார்த்து நான் மயங்கினேன்னு இவன் தான் கவிதை எழுதுவான். என்னை பார்க்கும் உன்னுடைய கண் மீன் வலையா கொசு வலையா அப்படின்னு ஒரு புது கவிதை எழுதுறான். வள்ளுவன் எழுதலையா? இரு நோக்கு இவள் உண்கண் உடைத்து ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்றது அவள் அந்த நோய்க்கு மருந்துன்னு எழுதுகிறான் வள்ளுவன். அப்போ இந்த 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 விஷயங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்களால் நிகழாதுன்னு எழுதினார். ஐம்பொறி கண் சிவஞான போதம்னு தமிழில் ஒரு பழைய நூல் உண்டுங்க. அந்த சிவஞான போதம் சொல்லுது இதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னா, இங்கே பாருங்கள், காது, மூக்கு, அப்புறம் நாக்கு, வாய் அல்லது நாக்கு, அப்புறம் மெய், இந்த 4 பொறிகளுக்கும் கண் என்கிற இந்த தனி பொறி வித்தியாசம். கண்ணை எடுத்து தனியாக வச்சுருங்க, மீதி 4 ஒன்று, கண்ணு தனின்னார் சிவஞான போதத்தில். எப்படி? இப்போ நான் இங்கே இருக்கேன், கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, இல்லை ஏதோ கூப்பிடுறாருன்னு வைங்க, இல்லை நீங்கள் இருக்கீங்க, உங்களை யாரோ பாட்டு பாடுறாரு, இல்லை நீங்கள் இருந்து கேட்குறீங்க, நான் பேசுகிறேன், இந்த சத்தம் உங்கள் காதில் விழணும். உங்கள் காது போய் வாங்கிறது இல்லை, விழுது காதில். சரிங்களா? நல்ல வாசனை, வீட்டில் சமையல் ஏதோ போயிட்டுருக்கு வாசனைன்னா அந்த வாசனை மூக்குள்ள நுழையும். சுவையான உணவு, அதை என்னதான் நீங்கள் பார்த்தா கூட எடுத்து அதை வாய்க்குள்ளே போட்டால் தான் சுவை தெரியும். அதே மாதிரி யாராவது தொட்டால் தான் மெய் தெரியும். இந்த 4க்கும் நின்று பற்றும் கருவி அப்படின்னு வச்சு சிவஞான போதம். இருந்த இடத்துல தான் அது இருக்கும். வந்ததை வாங்கிக்கும், விழுற பாட்டை கேட்போம், சத்தத்தை கேட்போம், விழுற வாசனையை வாங்கிக்கும், விழுற சுவையை கேட்போம், தொடணும். கண்ணு மட்டும் வித்தியாசம்பா, இது சென்று பற்றும் பொறின்னாங்க. இங்கே தான் இருப்போம், ஆனால் இங்கேருந்து ஒரு 100 அடி தள்ளி இருக்கிறது கூட அப்படி கண்ணு பார்த்து உள்ளே வாங்கி கொடுத்துரும். அந்த பக்கம் நடக்கிறது கூட அப்படி பார்த்து வாங்கி கொடுத்துரும். அப்போது மற்ற 4 பொறிகளும் நின்று பற்றும் கருவியாக இருக்க கண் சென்று பற்றும் பொறியாக இருந்ததனால் அதை இருமுறை கம்பன் சொன்னார் அப்படின்னு சிவஞான போதம் விளக்கம் எழுதிச்சு. அப்படிப்பட்ட மக்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? கோசல நாட்டிலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆறு எப்படி இருந்தது என்று சொல்லுகிறேன்னு ஆரம்பிக்கிறான். ஆறு எப்படிங்க? மழை பெய்யுது, நல்ல வெயில் காலத்தில் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? மேகமே இருக்காது. மேகம் இருந்தாலும் வெள்ளை மேகம்தான் இருக்கும், வெண்மேகம். மழைக்காலம் வருதுன்னா அந்த மேகம் அப்படி கருப்பாக வரும். உங்களுக்கு அறிவியல் பூரணமாக தெரியும் இல்லைங்களா? என்னென்னா, மேகம் போய் நல்ல வெயில் காலத்தில் கடல் நீர் அப்படியே உறிஞ்சி எடுத்து அது மேகத்தில் கருத்த மேகமாக வருது. இது அறிவியல் நமக்கு தெரிஞ்சது. வெள்ளை மேகமாக போய் கருப்பு மேகமாக வருது. வெண்மேகம் அன்று கார்மேகம் என்று யார் சொல்லி தந்தார் மழைக்காலம் என்றுன்னு கண்ணதாசன் சினிமா பாட்டில் எழுதுகிறார். அப்போ வெள்ளையாக போய் கருப்பாக வரும், இது எல்லாருக்கும் தெரியும். கம்பன் அதை வித்தியாசமாக பார்த்தான். அதுதான் கம்பன் அதை பார்க்குறான். என்ன தோணும்? கம்மன் மனசு பக்தி இல்லையா? வேறு மாதிரி தோணும். இப்போது வேடிக்கையாக சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இப்போ மழை அடிக்குதுன்னு வச்சுங்களேன், வேகமாக மழை பெய்யும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மழை பெய்யுது. ஒரே பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஒரு பால்கார் சொல்லுவாராம், கறந்து தள்ளிருச்சின்னு. ஏன்னா அவருக்கு அந்த சொல் தான் பழக்கம். அடி பிச்சு எடுத்துருச்சு, பின்னி எடுத்துருச்சின்னு டீச்சர் சொல்லுவாங்களாம், அவங்களுக்கு அதான் பழக்கம். இது மாதிரி அவங்கவுங்க பழக்கம். மேகம் வெள்ளையாக போகுது. கம்மன் சொல்கிறான், சிவபெருமான் உடம்பு முழுக்க வெந்நீர் பூசி இருக்கும்போது எப்படி இருப்பாரோ அப்படி இருக்குது அந்த மேகம்னா. சரி, திரும்பி வரும்போது கருப்பாக வருது. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமால் எப்படி கருப்பாக இருக்கார், அந்த மாதிரி வருதுன்னா. போகும்போது சிவபெருமான் மாதிரி போய் வரும்போது திருமால் போல வருகிறது மேகம் என்பது கம்பனுடைய பாட்டு. நீரு அணிந்த கடவுள் நிறத்த வான் ஆறு அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து, கடல் தண்ணியை தான் அப்படியே உறிஞ்சி, அகில் சேறு அணிந்த முலை
திருமங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மிண்டதே. வெள்ளையாக போய் கருப்பாக வர்றது, சிவபெருமான் மாதிரி போய் திருமால் மாதிரி வருது என்கிற ஒரு கருத்தை கம்பன் மேகத்தை பார்க்கிற போது தன்னுடைய உள்ளம் எவ்வளவு சிறந்த பக்தி உள்ளம் என்பதை வைக்கிறான். இப்போ மழை பெஞ்சிருச்சுங்களா, அப்படியே தண்ணி இறங்கி ஓடி வருது, வெள்ளம் வருது சரையு நதியில். அந்த வெள்ளம் வர்றதுக்கு 2 உதாரணத்தை கம்பன் சொன்னான். அது ரொம்ப சிறப்பு. வெள்ளம் வர்றதுக்கு என்ன 2 உதாரணம்னா, ஒன்று ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு புகழ் சேருவதைப் போல பெருகி 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 வெள்ளம் வந்தது. இன்னொன்று, நல்ல பண்புடையவர்களுக்கு ஒரு உதவி செய்தால் அந்த உதவி எப்படி பெருசாய் வருமோ அந்த மாதிரி 2 உதாரணங்கள். இந்த 2 உதாரணத்தில் இருக்கக்கூடிய அழகை பார்க்கணும். ஆட்சியில் இருக்கவங்களுக்கு புகழ் பெருகுவதைப் போல. சரி, எப்போ புகழ் பெருகும்? 3 செய்திகள், 3 கண்டிஷன்ஸ் பை கம்பன். ஆட்சியில் இருக்கவங்க இந்த 3 மாதிரி இருந்தால் புகழ் பெருகும். 1, மானம் நேர்ந்து. மானம் உடையவர்களாக இருக்கணும், பழிக்கு நாணம். அதுதான் மானமாக இருக்கிறதுனா என்ன, நம்ம மேலே ஒரு பழி வந்துடக்கூடாதுன்னு அச்சத்தோடு மான உணர்வோடு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறவர்கள் இருந்தால் 1. 2வது, அறம் நோக்கி. எது சரியோ அதுதான் சரி, யாராக இருந்தாலும். இப்போது நீதி தேவதையினுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த நீதி தேவதை சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கருப்பு துணியில் கட்டியிருப்பாங்க. என்ன அர்த்தம்? நீதி தேவதை குருடாயிட்டான்னு அர்த்தம் இல்லை. எதிரில் இருக்கிறவன் பணக்காரனா ஏழையா, அரசனா ஆண்டியா, அதிகாரத்தில் போனால் சாதாரணமானால் எதையும் பார்க்காமல் எது சரியோ அதை சொல்லுவது தான் அறம். இதை காட்டுவது தான் நீதி தேவதையினுடைய சிலை. அப்போது மானம் நேர்ந்து அறம் நோக்கி, அப்படி ஆட்சியில் இருக்கிறவங்க இருக்கணும். அறம் எது சரியோ அதுதான். 3வது, நெறி பிறழாத ஆட்சி. எது ஒரு ஆட்சியாளனுக்கு எது நெறியோ, இந்த 3லும் சரியாக இருந்தால் ஒரு ஆட்சியாளனுக்கு எப்படி புகழ் பெருகி செல்லுமோ அப்படி சரையு நதியிலே வெள்ளம் வந்தது. 1. இன்னொரு உதாரணம் என்ன சொல்கிறோம்? நல்லா படித்தவங்க, அவங்களுக்கு கை தானம் ஒன்று கொடுக்குறீங்க, அது பெருகுவதைப் போல். அது எப்படி பெருகும்? இப்போது நீங்கள் மறுபடியும் வள்ளுவன்கிட்ட தான் போயிட்டு வரணும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. உதவியினுடைய அளவு உதவியில் இல்லை அப்படின்னா அது எப்படிங்க உதவியின் அளவு உதவியில் இல்லை? ஆமாம், அந்த உதவியை நீங்கள் யாருக்கு செய்கிறீங்கன்றதை பொறுத்து அந்த உதவி மாறிடும். அதுக்கு தான் எல்லாரும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு திருமண வீடு நடக்குதுன்னு வைங்களேன். திருமணம் முடிச்சுட்டு போகும்போது பையில் தேங்காய் போட்டு கொடுப்பாங்க, எலுமிச்சம்பழம் போட்டு கொடுப்பாங்க, புக் அவங்கவுங்க விருப்பப்படி ஏதாவது போட்டு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு வைங்க. அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கூட பணம் ஒரு 50 ரூபாவும் போட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தெருமுனையில் நின்று வள்ளுவர் கேட்குறாரு, எப்பா என்ன கொடுத்துருக்கான்? என்ன கொடுத்துருக்கான்? ஒரு தேங்காவும் ஒரு 50 ரூபா பணமும். அவனுக்கு இருக்க பணத்துக்கு அவன் 500 ரூபா கூட கொடுக்கலாம், 50 ரூபா கொடுக்குறான் கஞ்சப்பைய அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார்? பரவாயில்லைங்க, ஏதோ கொடுக்கலனா கூட என்ன நம்ம கேட்கவா போகிறோம், 50 ரூபா கொடுத்தாரு பரவாயில்ல. இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்? ஐயோ, சாப்பாடும் போட்டு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தவிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாரே பெரிய மனுஷன். எல்லாருக்கும் அதே 50 ரூபா, அதே பையி, அதே பழம்தான். ஆனால் வாங்கினவங்களுடைய மனநிலையை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுது பாருங்கள். அதுதான் உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. இங்கே கம்பன் எப்படி எழுதுகிறான்? அதை மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனு நெறி போன தன் குடை வேந்தன் புகழ் என 1. 2வது, ஞானம் முன்னிய நான்மறையாளர் கை தானம் என்ன தழைத்தது அந்த நீத்தம். இப்படி தண்ணீர் பெருகி போவது அல்ல பெரிய விஷயம். ஒரு உதாரணம் சொன்னான். இந்த சரையு நதி அந்த கோசல நாட்டு மக்களுக்கு எப்படியான்னு கேட்டால் அம்மா மாதிரி. சரையு என்பது தாய் முலை அன்னது என்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருவாசக வரி, தாயினும்
சாலப்பரிந்து, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து அப்படின்னு இறைவனை சொல்லுவார் பாருங்கள். அது மாதிரி இங்கே என்ன உதாரணம் சொல்லுகிறார்? தாய்மூலை என்னது என்றால், ஒரு குழந்தைக்கு தேவையான நேரத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் பசியை நீக்கக்கூடிய தாய் போல இந்த சரையு நதி இருந்தது என்பது உதாரணம். மிக அழகாக சொல்லி போகக்கூடிய இந்த ராமகாதையிலே ஒரு செய்தியை சொல்லுகிறான். இப்போது ஐவகை நிலங்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஐவகை நிலங்கள் ஏறத்தாழ நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது ஐவகை நிலம். இந்த ஐவகை நிலத்தில் எது எது எது? குறிஞ்சின்னு சொல்கிறோம், குறிஞ்சி எந்த நிலம்? முல்லைன்னு சொல்கிறோம், முல்லை எந்த நிலம்? தமிழர்கள் ரொம்ப அழகாக பிரித்து வைத்தார்கள். குறிஞ்சி என்பது மலை, குறிஞ்சி பூ, குறிஞ்சி தலைவன் முருகனை சொல்லுவாங்க. முருகன் தானே மலை மேலே இருப்பார், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். இப்போ குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அப்போ அடுத்து முல்லை. அது எப்படிங்க? காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, காட்டு முல்லை வச்சுக்கோங்க, முல்லைப்பூ. அப்போ முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை. அடுத்து மருதம், வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும், ஃபெர்டைல் லேண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, நல்ல விளைநிலம் இருக்கக்கூடிய பகுதி, அது மருதம். அப்புறம் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும், மீனவ நண்பர்கள்லாம் வாழக்கூடிய இடம். கடல் கடல் சார்ந்த பகுதி, அங்கே விளைச்சல் ஒன்றும் இருக்காது, ஆனால் மீன் வளம் நிறைந்த பகுதி நெய்தல். ஐந்தாவதாக பாலை. அதை எப்படி கூட விளக்கம் சொல்லுவாங்கன்னா, பாலை என்பது ஒரு நிலம் அல்ல, மற்ற நான்கும் தன் நிலை திரிந்து கெட்டால் எல்லாம் பாலைவனமாயிரும். மணலும் மணல் சார்ந்த பகுதி. இதை மனசில் வச்சுக்கோங்க. கம்பன் என்ன சொல்கிறான், இந்த வெள்ளம் வந்ததுக்கு ஒரு காட்சியை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பொருள் சொல்கிறான். அதுதான் அழகு. எப்படி? மலையில் தானுங்கள மழை பெய்யுது, குறிஞ்சியில் மழை பெய்யுது. குறிஞ்சிக்கான பொருட்கள் இருக்கும்ல, இந்த வெள்ளம் என்ன பண்ணுதா, மழை பெஞ்சோன்னா அடிச்சிட்டு வந்து கீழே காடு இருக்குது, மலையில் இருக்க பொருளெல்லாம் இழுத்து கொண்டு வந்து காட்டில் போட்டுடுச்சான். அது மேலேருந்து வர்றதுக்குள்ளே இந்த முல்லை பகுதிக்குன்ட்டு பொருள் இருக்கும்ல, சில மரங்கள் அங்கே தான் விளையும், சில கனிவகைகள் இருக்கும், சில அதெல்லாம் இழுத்து கொண்டு வந்து மருதத்தில் போட்டுருச்சான். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நல்ல மழைக்காலம், இந்த புயல்லாம் அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஊரே ஊராக இருக்காது. எங்கே திடீர்னு ஒரு அழுக்கு கொண்டாந்து இங்கே உள்ளே போடும். இந்த சில சமயம் இந்த சுனாமி வந்தப்பெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கார் மரத்து மேலே நிற்கும், மரங்கள் பெய்ந்து போய் ஒரு வீட்டுக்குள்ளே நிற்கும். அப்போது குறிஞ்சியில் இருக்கிறத வாரி கொண்டு வந்து முல்லையில் போட, முல்லை நிலத்தில் இருக்கிறத கொண்டு வந்து மருதத்தில் போட, மருதத்தில் இருக்கிறத கொண்டு வந்து நெய்தலில் போட்டுருச்சான். அதை எப்படி கம்பன் சொல்லுகிறான், முல்லையை குறிஞ்சியாக்கி, முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி, இப்படி ஒன்று ஒன்றா மாற்றி போட்டுதே. அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கான், இது முல்லை நிலம்தான், ஆனால் குறிஞ்சியில் இருக்கிறதெல்லாம் இருக்குது, மலையில் இருக்கிறதா இருக்குது. இது மருத நிலம்தான், ஆனால் முழுக்க முல்லையில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. இதாண்டா வினைப்பயன்னு முடிக்கிறான் கம்பன் அந்த பாட்டை. சில சமயத்தில் இது ஏன் நிகழுதுன்னு சொல்ல முடியாது. நிகழ்ந்தது நமக்கு வியப்பாக இருக்கும், ஆனால் அப்படி தான் நிகழுது. அதுக்கு என்ன சொன்னான், செல்லும் வினை என சென்ற அன்றே. ஒரு வினை எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த மழையினால் நிகழ்ந்தது என்று பேசுகிறான் கம்பன். மிகச்சிறப்பாக. ஒன்றுமே இல்லை, கதை இன்னும் சொல்லப்போனால் நாம் இன்னும் கதையை ஆரம்பிக்கலை. ஆனால் கதையை சொல்லுவதற்கு முன்னால் இறைவனை அவையடக்கம் என்கிற ஒரு 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 கோணத்தில் தன்னுடைய அடக்கத்தை, அங்கே ஓடக்கூடிய ஆற்றினுடைய பெருமை, இதை கம்பன் பேசுகிறான். இந்த ஆற்றினுடைய பெருமையை ஒரு பாடல் சொல்லி கம்பன் இதை முடிக்கிறான். அதான் சிறப்பு. நீங்கள் அந்த அந்த காட்சியை சொல்லிவிடுகிறேன். மலையில் மழை பெய்யுது, அப்படியே கீழே தண்ணி வர்றது வந்து ஒரு இடத்துல ஆறு மாதிரி ஓடுது, இன்னொரு இடத்துல ஆறு ஓடுது, ஆறாக ஓடுறது, ஒரு இடத்துல குளம் குட்டையாக தேங்குது, ஒரு இடத்துல கிணத்துல போய் விழுது, அங்கங்கே பிரிஞ்சு 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 போய் கடைசியில் கடலில் அதை கலக்குது.
இது எல்லாருக்கும் தெரிஞ்சதானுங்களே. மலையில் மழை பெஞ்சு ஆறாக ஓடி எத்தனை ஆறு ஓடினாலும் எல்லாரும் போய் கடலில் சேரும். இதை சொல்கிறான். இதுக்கு அவன் சொல்கிற உதாரணம் தான். அதுக்கு முன்னால் நீங்கள் திருமூலரோட திருமந்திரம் ஒன்று ரொம்ப அழகாக ஒன்று உண்டுங்க. அவர் சொல்கிறார், ஒன்றது பேரூர் வழி ஆறு அதற்கு. ஊர் ஒன்று தான், அதுக்கு போகிறதுக்கு 6 வழி இருக்குடா. என்பது போல இருமுச்சமயமும். சமயம் இந்த கடவுள் அந்த கடவுள், இந்த சமயம்ன்றதெல்லாம் அந்த மாதிரி எப்படி ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 6 வழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இறைவன்கிட்ட போகிறதுக்கு 6 சமயங்கள் இருக்குது. 6ன்றது எக்ஸாக்டாக 6 இல்லை, விதவிதமான சமயங்கள் இருக்குது. போகிறது ஒரே இறைவன் தான். எப்படி ஒரு ஊர், இப்போ இங்கேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்கு என்னென்ன ரூட்டெல்லாம் போகலாம், எத்தனையோ வழி ரூட்டில் போகலாம். போகிற இடம் அது ஒன்று தானே. என்பது போல இருமுச்சமயம் நன்றிது தீதுது என்றுரைப்பார்கள், குன்று கண்டொரு நாய் குறைத்ததை போலன்னு முடித்தார். மலையை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரிடான்னு திருமூலர் ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். வள்ளல் பெருமானுடைய பாட்டு ஒன்று உண்டு, பொங்கு போல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் தங்கியோங்கும் கங்குகரை இல்லாத கடல். கம்பர் இங்கே என்ன சொல்கிறான், கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம். மலையில் பிறந்து வந்து பல வழிகளில் போய் கடலில் கலக்குது. இது எப்படி இருக்குது என்றால், எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும் பொருள் ஈது என்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சொல்லும் பொருளும் சமயம் சொல்லும் பொருளும் போல பறந்தது அன்றே என்றால், எத்தனை ஆறுகளாக பிரிந்து பிரிந்து ஓடினாலும் நிறைவாக போய் கடலில் கலப்பதைப் போல எத்தனை மதங்கள் இருந்தாலும் அதை சொல்லுவது ஒரே இறைவனைத்தான், ஒரு கடவுளிடம்தான் அனைத்தும் போய் சேர்கின்றன என்கிற ஒரு கருத்தை சொல்லி கம்பன் ஒரு அருமையான செய்தியை வைக்கிறான். அப்போ கம்பராமாயணத்தை வடமொழியிலே இருந்து வாங்கிய கதையை தமிழிலே தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அழகில் உள்ளே வந்த கம்பன் தன்னுடைய அச்சத்தை சொல்லி, என்னால் இது முடியுமா என்று பயந்து பயந்து முழுக்க முழுக்க அவையடக்கத்தை சொல்லி, உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் என்கிற அருமையான கவிதையிலே தன்னுடைய பாடலை தொடங்கியவன், அந்த கோசல நாட்டிலே ஓடக்கூடிய ஆறு சரையு நதி, அந்த நதி என்ன செய்தியையெல்லாம் நமக்கு தருகிறது என்று சொல்லுகிற போது, அந்த படலத்தை முடிக்கிற நேரத்திலே கம்பன் சொல்லுவது, எத்தனை ஆறுகளாக மலையிலே இருந்து வந்து ஆறுகளாக ஓடுகிற நீர் எத்தவிதமாக பிரிந்து போனாலும் இடையிலே கடைசியிலே போய் சேர்வது ஒரே கடலைத்தான் என்பதைப் போல, எத்தனை விதமான இறை சிந்தனைகள் இருந்தாலும் அனைத்தும் ஒரே இறைவனைத்தான் போய் சேருகின்றன என்கிற அருமையான கருத்தை சொல்லுகிறான். இந்த முதல் நாளில் இத்தோடு நாம் நிறைவு செய்து, இன்னும் வரக்கூடிய நாட்களில் கம்பன் நாட்டுப்படலம், கோசல நாட்டினுடைய பெருமை, நகரப்படலம், அயோத்தி நகருடைய பெருமை என்றெல்லாம் தொடர்கிறானே, அவற்றை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.